தராசை வைத்து நடராஜர் விக்கிரகத்தை ஒரு தட்டில் வைத்தார்கள் சீடர்கள். மற்றொரு தட்டில் தங்கத்தை கொட்டினார்கள். கொட்ட கொட்ட தங்கம் இருந்த தட்டு கீழே போயிற்று. நடராஜர் விக்கிரகம் இருந்த தட்டு மேலே வந்தது. போகர், அரசே, இரண்டில் எது அதிகம் என்று தீர்மானித்து உன் தங்கத்தை நீ எடுத்துக்கொள். என் சீடன் செய்த நடராஜ பெருமானை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அரசரிடம் கூறிவிட்டு நடராஜரை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பத் தொடங்கினார். இவ்வளவு நேரம் நடந்த நிகழ்ச்சிகளில் வாயடித்து போயிருந்த மன்னர் திடுக்கிட்டு போகரின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார். எழுந்திரு அரசே, நடராஜ பெருமானே, உனக்கு தருகின்றேன், என் சீடனை எனக்கு திருப்பி கொடு என்று கேட்டார் போகர். அதை கேட்ட அரசர் கருவூராரை உடனே சிறையிலிருந்து விடுதலை செய்ய சொன்னார். ஆனால் சிறைச்சாலையில் கருவூராரை காணவில்லை. மன்னர் குழம்பினார். பூட்டிய பூட்டு பூட்டியபடி இருக்க இந்த கருவூரார் எப்படி வெளியே சென்றிருக்க முடியும் என்று திகைத்தார். என் உத்தரவு இல்லாமல் என் சீடன் சிறையை விட்டு வெளியேறி இருக்க மாட்டான் என்று சொன்னார் போகர். கருவூரா என்று குரல் கொடுத்தார். குருவே, தங்கள் திருவருள் துணை செய்ய இதோ இங்கேதான் இருக்கிறேன் என்று சிறைக்குள் இருந்து பதில் கேட்டது. ஆள் இல்லாமல் குரல் மட்டும் வருகின்றதே என்று அரசர் ஆச்சரியப்பட்டார். சித்தர்களின் ஜோதி மரத்தின் சக்தி இது. கருவூரா, எல்லோரும் பார்க்கும்படியாக வா என்றார். உடனே அனைவரும் காணும் வண்ணம் கருவூரார் வெளியே வந்தார். போகர் அரசரிடம் திரும்பி, அரசே, உலகத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக நியமிக்கப்பட்டவன் என் சீடன் கருவூரான். மக்கள் அவன் வாயிலாக இறைவனை உணர்ந்து அமைதி அடைவார்கள். இந்த நடராஜரை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி மன்னரிடம் ஒப்படைத்தார் போகர். அத்துடன் கோயில் அமைய வேண்டிய முறை, எந்தெந்த தெய்வ வடிவங்களை எங்கெங்கே எப்படி வைக்க வேண்டும், நடராஜரை எங்கு எப்படி பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு கருவூரார் அங்கிருந்து மறைந்தார். இதே கதையை திருமூலருடன் தொடர்புபடுத்தியும் பேசுவார்கள். கொங்கணவர் வாத காவியத்தில் இந்த கதை வேறு வடிவத்தில் காணப்படுகிறது. அதையும் நாம் அறிந்து கொள்வோம். சோழ நாட்டு சிற்பிகளில் யாராலும் நடராஜ சிலையை செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை. திருமூலர் கருவூராரை அனுப்பி வைத்து அவர்களது பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அனுப்பினார். மன்னன் வைத்த கெடு முடிய போகிறது, தாங்களால் சிலை வடிக்க முடியவில்லை என்று சிற்பிகள் பயந்து கொண்டிருந்தார்கள். கருவூரார் அங்கு வந்தார். சிற்பிகளை பார்த்து, நீங்கள் எல்லோரும் வெளியே போய் இருங்கள், நான் சிலையை வார்த்து தருகிறேன் என்று கூறி தங்கத்தை உருக்கி அதில் ஒரு துளி செந்துருத்தை போட்டார். பிறகு அச்சில் வார்த்தார். அழகான நடராஜர் சிலை அற்புதமாக வடிவம் பெற்றது. மறுநாள் காலையில் மன்னன் வந்தான். சிலையில் ஒளியில் மன்னனின் கண் கூசியது. நடராஜரின் அழகில் மயங்கினான். இப்பேற்பட்ட சிலையை செய்த சிற்பிக்கு என் நாட்டையே கொடுத்தாலும் தகும் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினான். திடீரென்று முகம் மாறினான். நான் 10.5 மாற்று தங்கம் அல்லவா கொடுத்தேன், அதில் செம்பை கலந்து என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று கோபப்பட்டான். சிற்பிகள் நடுநடுங்கினர். சிலையை நாங்கள் செய்யவில்லை, யாரோ ஒரு சித்தர் வந்தார், அவரே சிலை செய்தார் என்றார்கள். எங்கே அந்த சித்தர்? சிற்பிகள் கருவூராரை அழைத்து வந்து காட்டினர். மன்னன் கருவூராரை சிறையில் அடைக்கும்படி கட்டளையிட்டான். தன் சீடனுக்கு ஏற்பட்ட நிலையைக் கண்டு மனம் வருந்திய திருமூலர் அரசனிடம் வந்து, மன்னா, உனக்கு தங்கம்தானே வேண்டும், நீ கொடுத்த எடைக்கு சமமாக வெள்ளியை கொண்டு வா, அதை உருக்கு என்றார். அப்படி உருக்கிய வெள்ளியில் ஒரு துளி செந்தூரம் போட அது 10.5 மாற்று தங்கம் ஆகிவிட்டது. சோழா, உன் தங்கத்தை எடுத்து கொண்டு போ. அது மட்டுமல்ல, இந்த செம்பை
எந்த உலோகத்துடன் சேர்த்தால் அது தங்கமாகிவிடும். சோழா, நீ ஆசை என்ற பெரிய மலைக்குள் வாழ்கிறாய். ஆசை போய்விட்டால் உண்மை என பரவெளியை உணர்ந்து கொள்வாய். அப்போது உனக்கு எல்லா பொருள்களும் ஒரே பொருளாகத் தோன்றும். அதுதான் முழு முதற் பொருள் என்று மூலர் உரைத்தார். சோழன் மூலரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். அதன்பின் சோழன் முற்றும் துறந்த முனிவனாகிவிட்டான். கருவூரில் வாழ்ந்த காலத்தில் கருவூரார் கொஞ்ச நாள் வரை யாருடனும் பேசாமல் ஒதுங்கியே இருந்தார். ஆனால் மக்களோ கருவூரார் போக்கைக் கண்டு ஆச்சரியப்பட்டு தாங்களே வலிய வந்து அவர்களுடன் பழகினார்கள். வந்தவர்களிடம் கருவூரார் உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். அன்பர்களே, பொழுதை வீணாக்காதீர்கள். எந்த நேரமும் யமனால் இடைஞ்சல் வரும். உடம்பை கல்ப சாதனை செய்து பாதுகாத்து கொள்ளுங்கள். வழிபாட்டின் மூலம் தெய்வத்திடம் உயிரை ஒப்படையுங்கள் என்றார். கருவூராரின் உபதேசத்தை கேட்ட பொதுமக்கள் கேலி பேசினர். கருவூராருக்கு அறிவும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. இவர் மாமிசமும் மதுவும் வைத்து வழிபாடு செய்யும் வாம மார்க்கத்தை சேர்ந்தவர் போலும் என்று கருதி அவருக்கே உபதேசம் செய்ய ஆரம்பித்தனர். வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கு முதலில் பொருள் தேட வேண்டும். அதன் பிறகுதான் தெய்வத்தை தொழ வேண்டும். சதா சர்வ காலமும் அம்மனை வழிபட்டு கொண்டிருந்தால் வானம் பொழிந்திடுமா, பயிர்தான் விளைந்திடுமா? எல்லாமே அவரவர் உழைப்பை பொறுத்து விஷயம் என்று வக்கணையாக பேசினார்கள். கருவூராருக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டது. காலமல்லாத இந்த காலத்தில் மழை பொழிந்தாலும் அம்மன் கோவில் தானாக திறந்த பூசை வழிபாடு நடந்தால் நீங்கள் அம்மனை நாள்தோறும் வழிபட தயாரா என்று கேட்டார். காலமல்லாத காலமையா, மழையாவது இப்பொழுது பொழிவதாவது என்று கேலி பேசினார். அவர்கள் சொன்னதை கேட்ட கருவூரார் மனதிற்குள்ளே வெதும்பி வேதனையுடன் சிரித்தார். தாயே, உன் குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்ட மாட்டாயா? உடலை வளர்ப்பதும் அதற்காக உணவு தேடுவதும், உணவை தேடுவதற்காக பொருள் தேடுவதும் தான் வாழ்க்கை என்று இருக்கும் இவர்களுக்கு ஞானத்தை தரமாட்டாயா என்று உள்ளம் உருகினார். பட்ட பகல் சூரியன் உச்சியில் இருக்கும் அந்த நேரத்தில் திடீரென்று வானம் இருண்டு மேகம் கருத்து மழை கொட்டோ கொட்டு என கொட்டியது. பூட்டியிருந்த கோயில் கதவுகள் தானே திறந்து கொண்டன. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த கலோபரங்களுக்கிடையே கருவூரார் பூதங்களை தமக்கு குடைப்பிடித்து வரச் செய்து அவ்வூர் மக்களை சந்தித்து, நீங்கள் கேட்டவற்றை நான் செய்துவிட்டேன், இனியாவது நான் சொன்னதை பின்பற்றுங்கள் என்றார். இவர் பல புண்ணிய தலங்களை வணங்கி சென்று திருக்குறுக்கூர் என்னும் தலத்தை அடைந்தார். அவ்வூர் பக்தர்கள் கூட்டம் ஒன்று கருவூராரை வணங்கி வரவேற்றது. கருவூரார் அவர்களின் மகிழ்ச்சிக்கான காரணத்தை வினாவினார். சுவாமி, எம்பெருமான் ஸ்ரீமான் நாராயணன் எங்களுக்கு கனவில் காட்சியளித்து இவ்வூரில் தங்களை வரவேற்கும்படி கட்டளையிட்டார். தாங்களால் தன் கனவிலாவது கண்ணனை தரிசித்தோம் என்று சொல்லி அன்பு காட்டினார்கள். கருவூரார் இறைவனின் கருணையை நினைத்து மகிழ்ந்து அவ்வூர் பெருமானை தரிசித்து தன் பயணத்தை தொடர்ந்தார். கருவூரார் கஜேந்திர மோட்சம் என்னும் தலத்தை அடைந்து அங்கிருந்த முன்றீஸ்வரர் அழைக்க அவர் இவருக்கு தரிசனம் தந்து என்ன வேண்டும் என்று கேட்டார். கருவூரார் மது வேண்டும் என்று கேட்கவே முன்றீஸ்வரர் காளிக்கும் கட்டளையிட காளி மதுக்குடம் அளித்தாள். இவர் காளியிடம் மீனும் மதுவும் வேண்டும் என்று கேட்டார். காளி கோட்டவாசிகளை கேட்க அவர்கள் எங்கும் தேடியும் மீன் அகப்படாமையால் இவர் அங்கிருந்து வன்னி மரத்தை நோக்கினார். உடனே அந்த வன்னி மரம் மீன் மழை பொழிந்தது. இந்த நிகழ்ச்சி சில நூல்கள் வேறு விதமாகவும் கூறுகின்றன. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி,
வாழ்க வளமுடன்.